எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே மேச லக்னம் மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி திசை எப்படி இருக்கும் என்பதை பற்றியாக ஒரு பதிவு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனி திசை. ஒரு ஜாதகத்தில் சனி திசை என்பது 19 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு கால அளவு. சனி திசை என்பது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அவயோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு சனி திசை உண்டு. இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத வச்சு தான் அந்த யோக அமைப்புகள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் ஒரு மனிதனுக்கு ஜீவனக்காரகன் அப்படின்னு பேர். காலபுருஷன் சொல்லக்கூடிய மேசத்திற்கு அவர் 10ஆம் அதிபதி. அவரே 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ ஜீவனத்தை கொடுப்பவரே அவர் தான். தொழில், வருமானம், நல்ல வெற்றிகளை கொடுப்பவர் அவர் தான். பொதுவாகவே சனிக்கு ஜீவனக்காரகன் என்று பெயர் உண்டு. அதில் மேசலக்னம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அவர் தான் தொழிலுக்கு அதிபதியாக வர்றார். அவரே 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். அப்போ வாழ்க்கையில் எல்லா லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். சனி பகவான் மிக முக்கியமான கிரகம் மேசராசி மேச லக்னத்துக்கு. ஆனால் மேசம் சரலக்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்னத்தில் சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 வகை உண்டு. அதில் சரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேசம் சரலக்னம், அந்த சரத்திற்கு 11ஆம் இடம் கும்பம். அப்போ அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் பாதகாதிபதியாக மாறிடுறார். அப்போ மேச லக்னம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு திசையும் எடுத்துக்கணும். அப்போ சனி பகவான் என்ன செய்வார்னா, நின்ற இடத்தை பொறுத்து நன்மை தீமைகளை பெரிய அளவுக்கு செய்வார். ஆனால் பாதகாதிபதி என்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறதுனால பாதகத்தை செய்யாமல் நல்லது செய்ய மாட்டாருங்க. அதை கவனமாக பார்க்கணும் மேச லக்னம் மேசராசி அன்பர்கள். இப்போ மேசத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் சனி திசைக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இது பொது பலன் என்றாலும் கூட ஓரளவுக்கு இந்த பலன் கரெக்டாக வரும். அவரவர் சுய ஜாதகத்தை வச்சு பலன்கள் மாறுபடும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி திசை ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நட்பு வீடுகள் திசை நடத்தும் போது மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கொடுப்பார். ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி பெறுவது, சனி உச்சம் பெறுவது சசயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சசயோகம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகம். வாழ்க்கையில் நிறைய சொத்துகள், நிலபுலம், இடமிடம், வீடு, வாகனம், வெற்றி, நல்ல அந்தஸ்து, நல்ல உயர்வு சசயோகம். நல்ல உயர் பதவிகளை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சசயோகம் இருக்குது. அப்போ சனி பகவான் வாழ்க்கையில் உயரத்தை தொட வைப்பவரும் அவர் தான். அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக போய் பகை வீடுகளில் 6, 8 குடையவனாக திசை நடத்தும் போது அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. கடன், நோய், வழக்கு, நிறைய பிரச்சனைகள், நிம்மதி குறைவு, ஆயுள் தோஷம், விபத்து, கண்டங்கள், சிறை தண்டனை, இதையெல்லாம் கூட சனி பகவானே கொடுக்குறாரு நிறைய ஜாதகங்களுக்கு. அதையும் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ மேச லக்னம் மேசராசிக்கு அவர் பாதகாதிபதினு சொல்கிறோம். அப்போ அந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் நல்லது செய்வார், எப்படி இருந்தால் கெட்ட செய்வார். அவர் தன் பாதகஸ்தானத்திலே இருக்கக்கூடாது. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய அங்கு நின்று திசை நடத்தவே கூடாது. அது லாபஸ்தானம், அங்கே ஆட்சி பெறுறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அது பாதகஸ்தானம்ங்கிறதுனால நிறைய லாபம் வெற்றிகளை கொடுத்தாலும் கூட அதுக்குண்டான நிகரான பாதகத்தை செய்யாமல் போக மாட்டார். பாதகாதிபதியுடைய வேலையே எல்லாத்தையும் கெடுத்து ஜாதகரை ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அவருக்கு சில நன்மைகளை கொடுப்பார். அது பாதகாதிபதியுடைய வேலை. அப்போ நல்லது செய்வார், கட்டாயம் 11ஆம் இடத்துக்குள்ள வேலை செய்வார். ஆனால் பாதகத்தை செய்யாமல் போக மாட்டார். அந்த அவர் சம்பாதிக்கிற சொத்துகள், அவர் சம்பாதிக்கிற புகழ், அந்தஸ்து எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பாதகத்தில் தான் போய் முடியும். இதெல்லாம் சனி கும்பத்திலிருந்து திசை நடத்தும் போது மேசலக்னக்காரங்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கு இந்த பலன் உண்டு. அதே மாதிரி சனி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் மகரத்தில் இருக்காருன்னு வைங்க. 10ஆம் இடம் அவருக்கு ஆட்சி பெற்ற வீடு தான், அதுவும் ஆட்சி வீடு தான்.
அந்த 10ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது அங்கே தொழில் ஸ்தானத்திலே சனி இருக்கார். இப்போ தொழிலில் அந்த ஜாதகரை உயரத்தை தொட வைப்பார். நல்ல தொழில் உயர்வு, நிறைய பெரிய அளவுக்கு தொழில் செய்கிறது, வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகம், இதெல்லாம் சனி 10ல் இருக்கும்போது உண்டு. ஆனால் அவர் 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால அவர் அந்த தொழிலில் நல்ல லாபம் வெற்றியை கொடுத்து அதுலேயும் சில தோல்விகளை ஜாதகத்துக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய உயர்வில் நல்ல ஒரு 100 பேர் 200 பேர் வச்சு வேலை செய்கிற நிறுவனங்கள்லாம் கடைசியில் காணாமல் போகுது. அப்படின்னா இப்போ சனி பகவான் மேசத்திற்கு அவர் பாதகாதிபதிங்கிற அமைப்பு. அது போக அந்த லக்னாதிபதி செவ்வாய்க்கு அவர் பகையாயிடுறார். மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதி, ராசி அதிபதி. செவ்வாய் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. அப்போ அந்த செவ்வாய்க்கும் சனி பகை கிரகம் அப்படிங்கிறனால இவர் கட்டாயம் அந்த செவ்வாயுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சனி கொடுத்து கெடுத்துருவாருங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில். அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் முற்பகுதி பூரா போராட வைக்கிறார். இந்த மாதிரி இளமையில் அவருக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டம். இப்போ ஒரு இளமையில் சனி திசை வந்துருச்சுன்னு வைங்க, மேச லக்னம் மேசராசி பிறந்தவங்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் இளமையில் நிறைய போராட்டத்தை கொடுக்குறாரு. அந்த சனி பார்த்த இடங்களையும் சேர்ந்து கெடுப்பார். இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நிற்கிற இடத்துல 3, 7, 10 பார்ப்பார். இப்போ மேச லக்னம் 11ஆம் இடத்தில் நின்று அவர் திசை நடத்துகிறாருன்னா அவர் 3ஆம் இடத்தை மேசத்தையே பார்ப்பார், லக்னத்தையே பார்ப்பார். அப்போ சனி லக்னத்தை பார்க்கும்போது சனி பார்த்த இடம் பால். அப்போ ஜாதகருக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு தடை தோல்வி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை அவர் அந்த காலத்தில் சந்திப்பார். இளமையிலிங்கிற போது கல்வியில் தடை, கல்வி தொடர முடியாத நிலை, இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு திருமண காலத்துங்கிறப்ப திருமண தடை, திருமணத்துக்காக நிறைய போராட்டங்கள், இதெல்லாம் இருக்கும். ஒரு உத்தியோகம், ஒரு வருமான காலத்துலங்கன்னா தொழில் தடை, வருமான தடை, உத்தியோகத்துக்காக நிறைய போராட்டம், இதெல்லாம் அந்த சனி பார்க்கும்போது தடை செய்கிறார். அதே சமயம் சனி தான் நின்ற இடத்துல 7வது வீட்டை பார்ப்பார். இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா அவர் 7ஆம் இடம் சிம்மத்தை பார்வை செய்வார். இப்போ மேசத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பூர்வீகம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பூர்வீகத்தினால் பிரயோஜனம் இல்லை, பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்குது, பூர்வீகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்படுது. ஏன்னா சனி பார்த்த இடத்தை கெடுத்துடுவாருங்க. அதே மாதிரி சனி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி மேசத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறதுனால அப்போ சனி அங்கே பார்க்குற போது சிலர்களுக்கு புத்திர தோஷத்தை கொடுக்குறாரு, குழந்தைகளுக்கு தடை ஏற்படுத்துகிறாரு, சிலருக்கு லேட்டாக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிற ஸ்தானத்தை 5ஆம் இடம் அப்படிங்கிறனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தடையாகுது. குலதெய்வ கோயிலுக்கு நிறைய பேர் போக முடியாமல் ஆகுது, ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாமல் போகுது. இப்படியெல்லாம் சனி பகவான் அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும்போது ஏற்படுது மேச லக்னத்தில். அடுத்து சனி 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். தான் நின்ற இடத்துல 10ஆம் இடம் அப்படின்னா அது 10ஆம் இடம் விருச்சிகம். இப்போ கும்பத்தில் இருக்காருன்னா உதாரணம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ விருச்சிகத்தை அவர் பார்ப்பார். அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது அது மேசத்துக்கு 8ஆம் இடம், அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. பொதுவாக 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் 8இல் சனி இருப்பதும் ஆயுள் பலம் உண்டு. அந்த ஜாதகருக்கு நல்ல ஆயுள் பலம், அது ஒரு ப்ளஸ் தான். அப்படின்னாலும் கூட நிறைய தடை தோல்வி, அவர்களுக்கு விபத்து கண்டங்கள். 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அந்த திசை நிறைய விபத்து கண்டங்களை கொடுக்குது, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்து தான் அவங்கள மீள வைக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சனி மேச லக்ன மேசராசி நண்பர்களுக்கு கும்பத்திலிருந்து திசை நடத்தும் போது இப்படிலாம் நடக்குது. அப்போ பொதுவாக சனி பகவான் திசை என்பது மேச லக்ன மேசராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய திசையாக இருந்தாலும் அது முடிவில் அந்த திசை அவர்களுக்கு நிறைய தோல்வி தடை, நிறைய வாழ்க்கையில் சோதனை கொடுக்கும். ஏன்னால் அவர் பாதகாதிபதி. அதே போல் இந்த மேச லக்ன மேசராசிக்கு சனி மாரகாதிபதினு ஒரு பட்டம் இருக்குது. 11ஆம் இடம் மாரகஸ்தானம். அப்போ மாரகாதிபதினு ஒரு பட்டம் இருக்குது அவருக்கு. பொதுவாக 2, 3, 7, 8, 12ன்னு சொல்லக்கூடிய பாவங்கள் மாரகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவங்களில் போய் சனி இருந்துட்டாலே அது மாரகாதிபதியாக அவர் வேலை செய்வார். அந்த காலத்தில் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இடங்களில் சனி இருக்கான்னு பாருங்கள். சனி திசை நடக்கும்போது அப்படி இருந்தால் நல்ல ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிக்கோங்க, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆயுள் பலத்தை கூட்டும். இப்போ மேச லக்னம் மேசராசி சனி அங்கே தான் போய் நீச்சமாயிடுறாரு. அந்த சனி நீச்சமாயி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் பெரிய தோல்விகள் வரும், இருக்கிறது கூட ஒன்றும் எல்லாத்தையும் விற்கக்கூடிய நிலை வருது. இதே சனி பகவான் 3, 6, 8, 12இல் மறைந்திருப்பது நல்ல யோகம். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் என்பது விதி. பாதகாதிபதியாகிய சனி பகவான் போய் லக்னத்திற்கு 3, 6, 8, 12இல் மறைந்திருப்பது விபரீத ராஜ்யோகம். அதே மாதிரி சனி பகவான் அந்த மேசராசி மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சமாவார். துலாத்தில் சனி உச்சம். அப்போ சனி உச்சமாக இருந்து திசை நடத்துதுன்னா அது முற்பகுதி பூரா நல்ல யோகத்தை கொடுக்கும்.
பிற்பகுதி அப்படியே அந்த யோகம் அவயோகமாக மாறும். ஏன்னா அவர் பாதகாதிபதியாக இருந்து உச்சம் பெறுவதனால. அது 7ஆம் இடம்ங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்புகளை கொடுக்குது. திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு தடை ஏற்படுது. திருமண தாமதமாகுது. திருமணத்திற்கு பின் வாழ்க்கையில் நல்ல நிம்மதி இல்லை. நிறைய பேருக்கு திருமண பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுது. 7 சனி உச்சமாகும்போது மேசலக்கணக்காரங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மேசலக்கணம் மேசராசி அன்பர்களுக்கு சனி திசை என்பது, சனி பகவான் பொதுவாக அவருக்கு பாவி, லக்னத்துக்கு பாதகாதிபதி, செவ்வாய் லக்னாதிபதிக்கு பகை, இப்படியெல்லாம் அவர் அந்த தன்மை வாங்குறதுனால அவர் போய் நின்ற இடத்தை பொறுத்து அந்த திசை மேச லக்னம் மேசராசி அன்பர்களுக்கு நல்லதா கெட்டதா என்று அவரவர் சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து அந்த சனி திசைக்குண்டான பலன்களை சாதகமாக சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழலாம். எனவே சனி திசை நடப்பவர்கள், குறிப்பாக மேசலக்கணம் மேசராசி அன்பர்களுக்கு சனி திசை காலத்தில் நல்ல இறை வழிபாடுகள், சனியுடைய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் அந்த திசைக்குண்டான 19 ஆண்டுகளும் அவர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.